Hello guys, welcome to VJ Techno. இன்னைக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐல பை சார்ட் அண்ட் டோனட் சார்ட் பற்றி பார்க்க போகிறோம். பை சார்ட் அண்ட் டோனட் சார்ட் வந்து மோஸ்ட் இம்ப்ரெசிவ் அண்ட் அட்ராக்டிவ் சார்ட் பவர் பிஐலே, ஓகேங்களா. ஆனால் இந்த சார்ட் எப்போ யூஸ் பண்ணணும்னா, நம்ம வந்து லெஸ் தென் 5 கேட்டகரிஸை வந்து கம்பேர் பண்ணி காட்டும்போது இந்த சார்ட்டை யூஸ் பண்ணலாம். இது வந்து சர்க்குலர் ஃபார்மேட்டில் இருக்கும். அண்ட் இந்த சார்ட்டில் இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம வேல்யூஸ் அண்ட் பர்சன்டேஜ் அண்ட் கேட்டகரி நேம் இது எல்லாத்தையுமே வந்து அட் அ டைமில் இந்த சார்ட்டில் நம்மளால் காட்ட முடியும். ஓகேங்களா. பை சார்ட்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிஸும் ஸ்லைசஸ் மாதிரி இருக்கும். அதே டோனட் சார்ட்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க் மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டுமே சர்க்கிள்ஸ் தான், ஓகேங்களா. பட் டோனட் சார்ட்ல வந்து இந்த ஆர்க் மாதிரி இருக்கனால இந்த சென்டர் பார்ட் பிளாங்காக இருக்கும். ஸோ அந்த பிளாங்க் ஸ்பேஸில் நம்ம வந்து டேட்டா லேபிளோ இல்லை இந்த சார்ட்டுக்கு ஒரு ஹெட்டிங் டைட்டில் ஏதாவது கொடுத்துக்கலாம். இல்லை ஒரு கார்டோ இல்லை ஒரு ஐக்கானோ நம்ம வந்து அந்த இடத்துல அந்த பிளாங்க் ஸ்பேஸில் வந்து பிளாட் பண்ணலாம். ஓகேங்களா. இதுதான் வந்து சாம்பிள் இமேஜ். ஓகேங்களா. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க பை சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிட்டிஸ் தான் கேட்டகரிஸ். இங்கே ஒவ்வொரு சிட்டியும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. அண்ட் இது எல்லாமே ஸ்லைசஸ் மாதிரி இருக்குது. இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டோனட் சார்ட் எல்லாமே ஆர்க் மாதிரி இருக்குது. ஓகேங்களா. இப்போ இதை நம்ம வந்து பவர் பி டெஸ்க்டாப்பில் டைரெக்டாக ட்ரை பண்ணுவோம். டேட்டா செட் பொறுத்தவரைக்கும் சேம் தான், அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் பை சார்ட் சூஸ் பண்ணுறேன். இதில் லெஜெண்டில் சிட்டி கேட்டகரியை பிளாட் பண்ணுறேன். அண்ட் வேல்யூஸில் வந்து ரெவென்யூ போடுறேன். ஓகேங்களா. இப்போ வந்து ஒவ்வொரு சிட்டியும் என்னன்னு இருக்குது, அதோட கலர்ஸும் இங்கே இருக்குது. நம்ம வந்து இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க சிட்டிஸை நம்ம டாப்பில் கூட பிளாட் பண்ணிக்கலாம். லெஜெண்ட்ஸில் பொசிஷன் இருக்கும், இல்லை ரைட் சென்டர் டாப் பாட்டம்னு எல்லா பொசிஷன்னு நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ நான் டாப்பில் போட்டிருக்கேன். இப்போ வந்து டோட்டல் வேல்யூஸ், அதாவது டோட்டல் ரெவென்யூவும் ஷோ ஆகுது, அதோட பர்சன்டேஜும் ஷோ ஆகுது. இந்த பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் ஆகுனா, இதோட கம்ப்ளீட் டோட்டல் ரெவென்யூ எவ்வளவோ அந்த டோட்டல் ரெவென்யூ அதோட ஒவ்வொரு கேட்டகரியோட ரெவென்யூ எவ்வளவோ அதையும் கம்பேர் பண்ணி தான் இந்த வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் ஆகும். ஓகேங்களா. இப்போ இதில் வந்து டீட்டெயில் லேபிள் ஸ்டைலில் நான் வந்து ஆல் டீட்டெயில்ஸ் லேபிளில் எனேபிள் பண்ணுறேன். ஸோ சிட்டி நேமும் காட்டுது, டோட்டல் ரெவென்யூவும் காட்டுது, அண்ட் அதோட பர்டிகுலர் சிட்டியோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, டோட்டல் ரெவென்யூட அந்த பர்டிகுலர் சிட்டியோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோங்கிறத அந்த பர்சன்டேஜ் 15.59% நம்மளுக்கு காட்டுது. ஓகேங்களா. லேபிள் பொசிஷன் அவுட் சைட் இன்சைட் இருக்குது. இன்சைடில் போட்டால் இன்சைட் இந்த மாதிரி போகும். பட் இது பார்க்க லுக்கபுளாக இருக்காது. ஸோ எப்பயுமே அவுட் சைடை தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும், யூஸ் பண்ணணும். அண்ட் தென் மற்ற ஆப்ஷன்ஸில் ஆஸ் யூஷுவல் மற்ற விஷுவல்ஸில் இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த ஷேப்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணேன்னா இந்த ஆங்கிள், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்லைஸ் ஸ்டார்ட் ஆகிற ஆங்கிள் வந்து மாறும். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் இதில் வந்து 90 டிகிரின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஆங்கிள் மாறும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த விஷுவலே ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ஷேப்ஸோட பர்பஸ். பை சார்ட்டும் டோனட் சார்ட்டும் சேம் தான், பட் சிமிலர் சேஞ்சஸ் அந்த நடுவில் வந்து அந்த பிளாங்க் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ நான் டோனட் சார்ட் கிளிக் பண்ணுறேன், சேம் இதுதான் இருக்குது. அதே மாதிரி டீட்டெயில் லேபிள் இருக்குது. நம்ம ஆல் டீட்டெயில்ஸ் லேபிளை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் லெஜெண்ட் ஸ்பாட்லி பொசிஷன் சேஞ்ச் பண்ண முடியும். டேட்டா கலர்ஸ் உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இண்டிவிஜுவல் கலர் நீங்களாக சூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து ஷேப்ஸ், இன்னர் ரேடியஸ். இப்போ நான் இந்த ரேடியஸை ஃபுல்லாக குறைச்சிட்டேன்னா இது வந்து பை சார்ட் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த ஆர்க் வந்து எவ்வளோ ரேடியஸ் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ ரேடியஸ் நீங்கள் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பிளாங்க் ஸ்பேஸில் நான் வந்து ஒரு கார்டு பிளேஸ் பண்ண போகிறேன். இப்போ ஒவ்வொரு சிட்டியும் எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு நம்மளுக்கு தெரியுது. ஸோ டோட்டலாக எல்லா சிட்டிஸோட ரெவென்யூ எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஜஸ்ட் ஒரு கார்டு விஷுவலில் நான் ரெவென்யூ வந்து போடுறேன். 22M காட்டுது. ஓகேங்களா. இதை வந்து இந்த சென்டர் பார்ட்டில் பிளேஸ் பண்ண போகிறேன். கார்டோட சைஸ் ஓகேங்களா.
இப்போ நம்மளோட ரெவன்யூ வந்து 22M. இப்போ நம்ம ஏதாவது பர்டிகுலராக ஒரு சிட்டியை மட்டும் கிளிக் பண்ணனா 2M, அந்த பர்டிகுலர் கோயம்புத்தூர் சிட்டி வந்து 2M. ஓகேங்களா. இப்போ சென்னையை கிளிக் பண்ணுறேன்னா சென்னை வந்து 3M. ஓகேங்களா, இங்கே 3Mனு காட்டுது. ஓகே, இந்த மாதிரி பிளாங்க் ஸ்பேஸில் நம்ம ஒரு கார்டையோ இல்லை ஒரு லேபிளையோ நம்மளால பிளாட் பண்ண முடியும். இதுதான் டோனட் சார்ட். அண்ட் பை சார்ட்டோட டோனட் சார்ட் தான் மோஸ்ட் ப்ரிஃபரபிள். பார்க்க லுக்காக இருக்கும், நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். டோட்டல் வேல்யூஸில் ஒவ்வொரு கேட்டகரி அந்த டோட்டல் வேல்யூக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு. இப்போ அவுட் ஆஃப் 22Mல 3M வந்து கொல்கத்தா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ 15.59%. அவ்வளோதான் கைஸ், தட்ஸ் ஆல் அபவுட் பை சார்ட் அண்ட் டோனட் சார்ட். அப்கமிங் வீடியோஸில் வந்து இந்த மேப் விஷுவல்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். நான் வீடியோஸ் போட்ட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.